இப்போ நம்ம சீகன்வால் பிரிண்டிங் மியூசியம்ல இருக்கோம். சீகன்வால்க்கு 1712வது வருஷத்துல ஜெர்மனிலேருந்து ஒரு பிரிண்டிங் மிஷினை இங்கே கொண்டு வராரு. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டன் டைப்பில் இருக்கிற பிரிண்டிங் மிஷின். உட்டன் லெட்டர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால மேனுவலாக தான் பிரிண்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதே மாடலில் இந்த பிரிண்டிங் மிஷின் வந்திருக்கு. இதில் ஃபுல்லாக மெட்டலால் செய்யப்பட்ட பிரிண்டிங் மிஷின். இதில் வந்து இந்த மாதிரி மரக்கட்டைகளால் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் உட்டன் லெட்டர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ண முடியும். இந்த மிஷினுமே ஒர்க்கிங் மெத்தட் வந்து மேனுவலாக தான் பிரிண்ட் பண்ணுறோம். இது எப்படி இப்போ இயங்குது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். இது வந்து லெட்டர்ஸ் எல்லாமே சிங்கிள் பிளாக்ஸ் தான். தனித்தனி லெட்டர்ஸு எல்லாமே ரிவர்ஸில் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுட்டு இந்த லெட்டர்ஸ் மூவ் ஆகாமல் டைப் பண்ணியிருக்கோம். இது வந்து பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணுற இங்கு தான். இப்போ இந்த லெட்டர்ஸ் மேலே இந்த இங்கு வந்து அப்ளை பண்ணுறோம். பேப்பர் வச்சுட்டு I will give peace in the land அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பைபிள் வசனம் இதில் வச்சுருக்கோம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் அப்படிங்கிற வசனம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நமக்கு என்ன வார்த்தைகள் வேணும் அப்படிங்கிறத ஒரு லெட்டராக எடுத்து கம்போஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பைபிள், டிக்ஷனரி, கேலண்டர், டெக்ஸ்ட் புக்ஸு, லெட்டர்ஸு எல்லாத்தையுமே அந்த காலத்தில் ஒரு பக்கமாக பிரிண்ட் எடுத்திருக்காங்க.